அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கங்கள். சற்று முன் 2 முக்கிய செய்திகள் வெளியாகி உள்ளது. அதன்படி முதலாவதாக பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய பாலாறு பாதுகாப்பு விவசாயிகள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளனர். விவசாயிகளுக்கு பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என பாலாறு பாதுகாப்பு விவசாயிகள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பத்தூர் ஆட்சியர் அலுவலகத்தில் அச்சங்க நிர்வாகிகள் அளித்துள்ள மனுவில் கூறியிருப்பதாவது என்னவென்றால், விவசாயிகள் கூட்டுறவு சங்கத்தின் மூலம் பயிர்க்கடன் பெற்று சாகுபடி செய்து வருகின்றனர். பயிர் சாகுபடி செய்யும் விவசாய மக்கள் பல்வேறு இடுபொருள்கள் மற்றும் உரம் விலை உயர்வு காரணமாக ஒவ்வொரு ஆண்டும் சரியான லாபம் இல்லாத காரணத்தால் தான் வாங்கிய பயிர்க்கடனை கட்ட முடியாமல் தற்கொலை செய்கிறார்கள். இந்நிலையில் தாவேகா தேர்தல் வாக்குறுதியில் சிறு குறு விவசாயிகள் விவசாய சாகுபடிக்காக கூட்டுறவு சங்கத்தில் பயிர்க்கடன் பெற்று இருக்கும் அனைத்து கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்வதாகவும் பெரும் விவசாயிகளுக்கு 50% கடன்களை தள்ளுபடி செய்வதாக வாக்குறுதி அளித்தனர். ஆனால் தற்போது சிறு குறு விவசாயிகளுக்கு ரூபாய் 50,000 கடன் பெற்றவர்களுக்கு மட்டும் கடன் தள்ளுபடி எனவும் ஒவ்வொரு கடனுக்கும் ஒரு விதமான தள்ளுபடி எனவும் அறிவிப்பு வெளியிடப்பட்டு இருக்கிறது. இது தமிழக விவசாயிகளுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை அளித்து இருக்கிறது. எனவே விவசாயிகளுக்கு எந்த ஒரு நிபந்தனைகளும் இன்றி தாங்கள் வாக்குறுதி அளித்தபடி கடன் தள்ளுபடி வழங்க வேண்டும் என தெரிவித்து இருக்கின்றனர். அதேபோல அடுத்ததாக கிடைத்துள்ள மிக முக்கிய தகவலின்படி 2 லட்சம் விவசாய கடன் அதிரடியாக தள்ளுபடி செய்யப்பட்டு உள்ளதாம். அதாவது முன்மொழிந்த முதலமைச்சர் ஒப்புதல் அளித்த மகாராஷ்டிரா அமைச்சரவை தேர்தல் நடத்தை விதிகள் விலக்கிக் கொள்ளப்பட்ட பிறகு இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அரசு அறிவித்து உள்ளதாம். அதாவது மகாராஷ்டிராவில் விவசாயிகளுக்கு 2 லட்சம் ரூபாய் வரையிலான பயிர்க்கடன்களை தள்ளுபடி செய்ய அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்துள்ளதாம். 2026-27 ஆண்டிற்கான மாநில அரசின் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்த நிதியமைச்சர் பொறுப்பை வகிக்கும் முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் இந்த திட்டத்தை முன்மொழிந்தார். தற்போது விவசாயிகள் கடன் தள்ளுபடிக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாம். இதன் மூலம் 36,585 கோடி ரூபாய் மதிப்பிலான பயிர்க்கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என்றும் பயிர்க்கடன் பெற்றுள்ள 65 லட்சம் விவசாயிகளில் 56 லட்சம் பேர் இந்த கடன் தள்ளுபடி திட்டத்தின் கீழ் பலனடைவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. அதேபோல முறையாக பயிர்க்கடனை திருப்பி செலுத்திய விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகையாக 50,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. அதே நேரத்தில் மகாராஷ்டிராவில் தற்போது நடைபெறும் சட்ட மேலவை தேர்தல் நடத்தை விதிகள் காரணமாக இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடுவது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தேர்தல் நடத்தை விதிகள் விலக்கிக் கொள்ளப்பட்ட பிறகு இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அரசு தெரிவித்து உள்ளது. இந்தியாவில் இருக்கும் விவசாயிகளுக்கு நற்செய்தியாக இது அமைந்திருந்தாலும் தமிழகத்தில் இருக்கும் விவசாயிகள் தற்போது கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய கோரி பல்வேறு கோரிக்கைகளையும் போராட்டங்களையும் முன்னெடுத்து வருகிறார்கள். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இது போன்ற பயனுள்ள அப்டேட்டுகளை உடனுக்குடன் குயிக்கா தெரிந்து கொள்ள மறக்காம நம்மளுடைய இந்த குட்டி இன்ஃபோ சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி நண்பர்களே.